Good morning to everyone. Myself Nagarajan. In this video, we are going to discuss about the types of research design. The research design has been classified as the two types such as the exploratory and the conclusive. The conclusive has been divided into descriptive and the casual research design. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லா ரிசர்ச்லையுமே முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்லை ப்ராடக்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அதர்வைஸ் வி ஹவ் டு பி ஸ்டடி தி கன்சியூமர் ஆட்டிடியூட். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்ளம் என்னங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் ஒன்லி ஹெல்ப்ஸ் டு டிசைட் தி ப்ராப்ளம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி கன்சியூமருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன். இதை வந்து ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ரிசர்ச் டிசைன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ the explorative research design provide more information regarding the market. So by obtaining more information in this in a research, we can clearly frame out the research problem in a clear manner. Once we frame the clear research problem, then we may go to the forward to the next steps with the confidential matter. So எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை டயக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டொமக் பெயின் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமரி டயக்னைஸ் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட ஃபுல் மெடிக்கல் செக்கப், பாடி செக்கப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி அவருக்கு உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன். நம்ம மார்க்கெட்டு தென் கன்சியூமர் எல்லாத்தையும் முழுசாக படித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்டடி ஆஃப் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டை பற்றி நீங்கள் என்டையராக படிக்கிறீங்க, ஒரு கன்சியூமரை பற்றி என்டையராக படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீ ஸ்டடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் தி எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ரிசர்ச் டிசைன் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சோர்ஸஸ் இருக்குது. It is already we are knowing about the primary and the secondary data. Primary data means it is a fresh data, it is collected by a respondent at a first time. Secondary data means it is already collected data. ஓகே, ப்ரைமரி டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்வே மீன்ஸ் we can collect the information from the experienced people in the related field of the field. Then here example is here for experience survey. Leading organization want to enter into the marketing the organic products, so they are asking the needed information from the already who are in the field of organic products. By collecting those informations, the marketers may sorry the organization may get the needed information about his product. Then the second one is the focus group. In a focus group, the researcher focused the some people in a group. Then he collect the data from the particular respondent of the group. Then the third one is the depth interview. Depth interview means it is an unstructured interview. The respondents or the researchers ask a data from the respondent answer in a depth view. So the depth interview only can be conducted by the expertized researchers. Okay, the second one is the literature review. Literature review means it is already a previous study done by the any other person in any other place with related to our study topics. By analyzing the so many reviews, we can get more information about our research. Then the case studies. By analyzing the so many case studies, we can get the so many reasonable solution for our research.
Then the second one is the conclusive research design. Conclusive research design அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் கன்க்ளூசிவ் ரிசர்ச் டிசைன் தான் அடாப்ட் பண்ண முடியும். கன்க்ளூசிவ் ரிசர்ச் டிசைனில் தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். சொல்யூஷனுங்கிறது சொல்ல முடியல அப்படின்னாலும் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, விச் மீன்ஸ் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக வந்து கன்க்ளூசிவ் ரிசர்ச் டிசைனில் தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏர்டெல் ஜியோ அதாவது டு ஸ்டடி தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏர்டெலோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஏர்டெல் நெட்வொர்க் பற்றி எஜுகேஷ்னல் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஜெண்டர் வைஸ் மேல் கேட்டகரி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஃபீமேல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும். அதே மாதிரி படித்தவங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல், அந்த படிக்காதவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்க்ளூசிவ் ரிசர்ச் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ we can give you a perfect information by making a hypothesis and testing the hypothesis variables. So further, the conclusive research design can be classified as the descriptive research design and casual research design. The first we are going to see about the descriptive research design. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ப்ராப்ளத்தை பற்றி எலாபரேட்டாக படிக்கிறது பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எலாபரேட்டாக படிக்கிறோம்ல, அந்த எலாபரேட்டாக படிக்கிற ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ரிசர்ச்சர்ஸ் கோயிங் டு அனலைஸ் தி ப்ராப்ளம் இன் தி ஆல் தி அஸ்பெக்ட்ஸ். By applying this method, the researchers can get a perfect information and a perfect output. By using the perfect output, we can make the clear decision. Okay, here we have a example. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனுக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர் ரிசர்ச்சர்ஸ் கோயிங் டு ஸ்டடி அபவுட் the students who are registered in the particular elective paper. Then the researcher going to analyze describe some variables such as the number of people registered and their gender wise categories, then their age, educational background, purpose of taking the course, duration, fee structure. Okay, by analyzing those variables, the researchers can get a needed information. The information may helps to him to make a perfect solution for his the problem. அதாவது இந்த ரிசர்ச்சர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு எலக்டிவ் கோர்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலாபரேட்டாக படிக்கிறாங்க. எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏஜ் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கோர்ஸ் படிச்சிருக்காங்க, எவ்வளோ நேரம் இந்த கோர்ஸ் டைமில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எலாபரேட்டாக படிக்கிறதுனால இதை வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம எலாபரேட்டாக படிக்கிறதுனால நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can come out for a perfect conclusion. அடுத்து என்ன சொல்கிறேன், அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதே மாதிரி ஒரு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா லோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா அவங்களால அதை வந்து ரீகலெக்ட் பண்ண முடியலை. ஸோ எதுக்குனால நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய காரணம் தெரிய வருது. என்ன அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மேபி லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை அப்படின்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா என்னது அவங்க அந்த கம்பெனிஸ் வந்து நிறையா டேக்ஸ் பே பண்ணலாம், இல்லை அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் பாதிக்கப்படலாம். ஸோ லைக் தட் ஒரு லோன் கிட்ட முடியாதுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் பண்ணுறது மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்கிறது என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Gross sectional studies is nothing but we have to be analyze the particular variable on the short time period only. ஸோ ஒரு வேரியபிளை
ஒரு பர்ட்டிகுலர் வேரியபிளை ஒரு பர்ட்டிகுலர் டயத்துக்கு மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் டயத்துக்கு மட்டும் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை தான் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் we have to be concentrate the particular section of population on a particular time. ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால மக்கள்கிட்ட என்ன இம்பேக்ட் தெரியுது, மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் தே ஆர் நாட் ஃபோக்கஸ் தி ஹோல் பாப்புலேஷன், தே ஆர் நாட் ஃபோக்கஸ் தி ஹோல் பீப்புள், they are focused only the particular people like teachers, doctors, employees, what they are feeling towards the implementing the GST scheme. So those are all considered as a sample one. Those feelings are considered as a sample one. By getting those feelings, the government may make some changes in the ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டிங் பாலிசிஸ். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்டையர் பாப்புலேஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் இது வந்து ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த ஜிஎஸ்டி பாலிசியை பற்றி அந்த கண்ட்ரியில் இருக்க டீச்சர்ஸ் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, அதே மாதிரி டாக்டர்ஸ் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயீஸ் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தில் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் படிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, சாம்பிள்ஸாக எடுத்துக்கிறாங்களே தவிர மற்ற டயத்தில் இல்லை. ஸோ அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னா லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதே மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா லாங்கர் டைம் அந்த இடத்துல கிராஸ் செக்ஷனில் நம்ம பர்டிகுலராக என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டைமாக படித்தோம். இங்கே வந்து லாங்கர் டைமாக என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸை பற்றி ஒரு ரொம்ப நாளாக நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டடி பண்ணுறாங்க. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இந்த கிராஸ் செக்ஷனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை என்ன பண்ணாங்க, எடுத்துக்கிட்டாங்க. லைக் தட் டாக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், தென் குரூப் 1 மேபி a டாக்டர்ஸ், குரூப் 2 மேபி a குரூப் 2 மேபி டீச்சர்ஸ், குரூப் 3 மேபி எம்ப்ளாயீஸ். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸில் ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான். அவங்க யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்களோ அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, திரும்ப 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 ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ். சரி, லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறதுனால அந்த மக்களோட வெயிட் வந்து கெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி படிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து ஒரு பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு சேம் குரூப், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 4 பேருக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த 4 பேருமே அதை சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸோட வெயிட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, ஒரு மாதத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 தடவையிலேருந்து 8 தடவை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த மெம்பர்ஸோட வெயிட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெதர் த வெயிட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் ஆர் நாட், இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எத்தனை மாதம் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா 8 மாதம் வரைக்கும். இந்த ஸ்டடி எத்தனை மாதம் நடக்குது அப்படின்னா என்னது, டோட்டலாக 8 மாதம் நடக்குது. 8 மாதத்துக்கு என்னது, மாதத்துக்கு ஒரு தடவை 4-5 தடவை என்ன பண்ணுறாங்க, அந்த வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ஆனால் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா we have focus only the some group of people, not the whole population. எல்லா பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணுறதுல என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலராக ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்லி 1 or 2 பீப்புள்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க இங்கே அவங்க வந்து வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ த ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா கேஷுவல் ரிசர்ச் டிசைன் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன் சொல்கிறாங்க. கேஷுவல் ரிசர்ச் டிசைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி வேரியபிள்ஸ். அதாவது இந்த கேஷுவல் ரிசர்ச் டிசைனை அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால் கிளியராக ஒரு ஹைபாத்திசிஸ் ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். நம்ம கிளியராக ஒரு ஹைபாத்திசிஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் அண்டு சேவிங். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, ஒரு இன்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது. டிபெண்ட் வேரியபிள்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா சேவிங் எதை பொறுத்து வரும்னா இன்கம்மை பொறுத்து வரும். ஸோ சேவிங் உயர்றதுக்கு இன்கம் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இன்கம் வளர வளர
சேவிங்கும் வளரும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா 2 வேரியபிள்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும், அவுட்புட் கிளியராக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஷுவல் ரிசர்ச் டிசைன் இல்லைனா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.